துல்லியமாக எந்த இடத்துல நீங்கள் அதை தவறு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மார்க்சிய இயக்க கோட்பாட்டில் நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்னா கடுமையான விமர்சனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த கோட்பாடு ரீதியான ஒரு வாசிப்பும் புரிதலும் அது ஒரு ஈடுபாடு தன்மையும் இல்லை என்பதால் இது வந்து வெளிப்படுத்துறது சிரமம். ஏன்னா மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் விவாதித்து அதை நீங்கள் வந்து தகவலாக எடுக்க முடியும். அவர் சொன்ன மாதிரி இது தகவலாக எடுக்கிறது வேறு, உண்மையான ஒரு விஷயமாக சொல்றது அப்படிங்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய விவசாய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க முடியும் நம்புறாங்க. அப்புறம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க எல்லாத்தையும் ஒரு அமைப்பாக மாற்றுவதற்காக அவர் எடுத்த பெரிய முயற்சி தொழிற்சங்கம் உருவாக்கக்கூடிய பெரிய முயற்சியாக இருக்குது. இது கடந்து இந்த பிரச்சனைகளில் முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்க விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக இருந்த பண்ணையாரை இருந்து மக்கள் கேரக்டர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழிப்பளிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பண்ணையார் வந்து என்னுடைய குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாரு, நான் அதனால் பணி வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு வேற. பண்ணையார்கள் முதலாளிகள் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை சமூகத்தை அழிக்கிறாங்க, அதுவே பண்ணையார்களை முதலாளிகள் அழிக்கணும்னு எடுக்கக்கூடிய ஒரு கொள்கை திட்டம் வந்து வேறு. ரெண்டுமே அந்த படத்தில் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காரு. இப்போ கென் கேரக்டர் வந்து கூடி சண்டை போடுது அப்படிங்கும் போது கென்னுடைய தனிப்பட்ட சொந்த பிரச்சனை சம்பந்தமாக அவருக்கு சண்டை போடுறாரு. ஆனால் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு அப்படிங்கும் போது தனிப்பட்ட சொந்த பிரச்சனைக்காக சண்டை போடுறாங்க. சமுதாயத்தில் தீர்வு வரணுங்கிறதுக்காக போயிருக்கிறோம். எந்த இடத்துலையுமே விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த ஆசிரியர் கேரக்டர் வாத்தியார் கேரக்டர் வந்து தனிப்பட்ட எந்த பிரச்சனைக்காக போனதாக இருந்தது. அவர் வந்து சமுதாயத்தில் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்த கேரக்டர் அந்த படத்தில் துல்லியமாக வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு முதலாளியையோ ஒரு பண்ணையாரை அழிக்கிறதோ, கென் கேரக்டர் வந்து பண்ணையாரை அழிக்கிறதோ வெட்டுறதோ ரெண்டு வித்தியாசத்தை வந்து படத்தில் புரிஞ்சுக்கணும். படம் பார்க்கறவங்களுக்கும் இது உளப்பூர்வமாக உணர்ந்து. அப்புறம் அந்த பண்ணையாளர்கள் முதலாளிகள் இவர்களை வெட்டி கொலை பண்ணுறது, இவங்க அழிச்சு வைக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழித்தொழிப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுமக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, அரசியல் இடத்துல அதிகமான பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த அழித்தொழிப்புங்கிற வார்த்தை ரொம்ப நிறைய வருது. என்னன்னா அனிலேஷன் அப்படின்னு ஒரு தீரியை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெளிவந்த சாது மசூதார் வந்து கொள்கை கோட்பாட்டை நுழைக்கிறார். விவசாய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, எத்தனை காலம் அதை பார்த்துட்டு பண்ணையாளர்கள் வேலை பேசுறது, இவங்க மொத்தமாக அழிச்சு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் துவங்குற ஊர் பேர் வந்து நக்சல்பாரின்னு ஒரு ஊர். அது மேற்கு வங்கத்தில் இருக்குது. இப்போ அர்பன் நக்சல்னு பிஜேபிக்காரங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. நாங்களும் அர்பன் நக்சல்ஸ் தான், அதுதான் பேர் வச்சு நம்மளுக்கு மரியாதை கிடைக்கிறதுனாலே இதுதான் நம்ம மரியாதைன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் இந்த நக்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையை கூட பேசலாம். ஆனால் நக்சல் பாரி அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் ஒரு கிராமத்தில் உடைய பெயர் நக்சல் பாரி. அந்த கிராமத்தில் எப்படி எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, அந்த போராட்ட முறை இந்தியாவுக்கு முடிவடைஞ்சது. அந்த போராட்ட முறை எடுத்து சென்றவர்களை நக்சல்வாதிகள் நடந்தார். அவ்வளோதான். அந்த அரசியல் விவாதம் இந்தியா முழுவதுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெரிய பிளவுகளை கொண்டு வந்துச்சு. அதை வந்து படத்தில் நுணுக்கமாக காமிக்கிறாரு. அங்கே இருந்த சார் மசூதார் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல்படுத்துவதெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தில் காட்சிகளாக வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான நபர்கள் மட்டும் தமிழ்நாட்டில், மிக மிக குறைவான நபர்கள் மட்டும் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது. இது மாதிரி பல பண்ணையாளர்களை அழிவுறுக்கிறது. அவர்களுடைய அந்த உற்பத்தியான பயிர்கள் விளைஞ்ச பயிர்கள் அறுவடை பண்ணிட்டு விவசாயிகள் இருக்குது, விவசாய கூலிகளே இருக்குது. இதெல்லாம் நடந்தது. இப்பொழுது கையெழுத்தாளர்கள் அது போன்ற பல அறுவடையை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் வந்து நம்ம சமூகத்தில் ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி கூட நடந்த ஒரு சம்பவம். அதையெல்லாம் படத்தில் வந்து நுணுக்கமாக கொடுத்துருக்காங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஆயுதங்கள் வைத்து போராட்டம் நடத்துவது அல்லது ஆயுதங்கள் இல்லாமல் போராட்டம் நடத்துவது ரெண்டு
பெரிய பிரிவாக இருந்தது. அப்புறம் வந்து இது இந்தியாவில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் நடத்துறது பேசினேன். சொன்னாங்க இல்லை, தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தமிழர்கள் இடத்தை வந்து அடக்கி ஒடுக்கிறாங்க, அதே போல இந்தியாவில் பல இடங்கள் இருக்குது, அந்த இடங்களெல்லாம் அடக்கி ஒடுக்கப்படுது, அந்த இடங்களெல்லாம் விடுதலை அடைஞ்சதுனாலே இந்தியாவில் பல பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு கமிஷன் ஒரு விவாதம். அதான் தேசிய சுயநிர்ணய உரிமை அல்லது தேசிய விடுதலை அப்படிங்கிறத அரசியல் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிறு குழுக்களுக்கு மட்டும்தான் அதற்கான விவாதங்கள். ஆனால் அதை இந்த படத்தில் இந்த வார்த்தை மாறும். இந்த வார்த்தையில இந்த படத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகக்கூடிய வார்த்தைகள் ஒன்று அழித்து வருகிறது. இரண்டாவது தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமை. இப்ப தேசிய இனம்னா என்ன? தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தெலுங்கர்கள் ஒரு தேசிய இனம், மராத்தியர்கள் ஒரு தேசிய இனம், பஞ்சாபிகள் ஒரு தேசிய இனம், காஷ்மீரிகள் ஒரு தேசிய இனம், நாகாலாந்து தேசிய இனம், வங்காளிகள் ஒரு தேசிய இனம். இந்த தேசிய இனங்கள் எல்லாம் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொள்வது, அவர்களுக்கு தனிநாடை உருவாக்கிக் கொள்வது, தேவைப்பட்டால் தனிநாடுகளை உருவாக்கிக் கொள்வது என்ற கொள்கையை அன்றைக்கு முன்வைக்கிறாங்க. அந்த கொள்கையை முன்வைப்பவர் புலவர் கலியபெருமாள், புலவர் தமிழரசன். என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கணும், பணியாளர்களை ஒழிச்சு கட்டணும், தொழிலாளர்களை யூனியனா மாற்றணும், இந்த முதலாளிகளை கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் செய்து மக்களை ஒன்றுபடுத்தி இவர்களுக்கான விடுதலை, தமிழ்நாட்டுக்கான விடுதலை வாங்கி தரணும். பெரிய இயக்கத்தை, பெரிய படையை கட்டி போராடி அதை களத்திலேயே உயிர் விட்டவர் தொடர் தமிழர். இது நம்ம சொல்றது கிடையாது. இதுதான் தமிழ் தேசியம். இந்த கருத்து தான் தமிழ் தேசியம். அப்ப தமிழ் தேசிய கருத்துக்களை உருவாக்கி அது கோட்பாட்டை கொடுத்து அதுக்கு அமைப்பை கட்டி அதான் அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு சோசியலிஸ்ட் கட்சி அந்த படத்தை காமிக்கிறாங்க. உண்மையில அது பேரு, ஆனால் அதை காமிக்கிறாங்க. ஒரு சோசியலிஸ்ட் கட்சியை உருவாக்கி ஒரு கட்சியை மட்டும் வச்சு நடத்த முடியாது, மக்களை பாதுகாக்கணும்னா ஒரு படை வரும் இல்லையா? அப்போ அதற்கு தமிழ் மக்கள் படை அப்படின்னு படை உருவாக்குற மாதிரி தமிழ்நாடு விடுதலை படை ஒரு படை உருவாக்கணும். இன்றைக்கு அவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டவர்கள் அது வெளியிட்டு பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இணைச்சி வேலை செய்திருக்கிறாங்க. அந்த தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு ஒரு படை உருவாக்கியவர் தோழர் தமிழரசன். அந்த தமிழ்நாடு விடுதலை படை பல மாற்றங்கள் இருந்துச்சு. அது ஒரு மாற்றம் வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மாற்றம். இந்த படத்துல காமிப்பாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனை ஒரு காவலரை வெட்டி அங்க ஒரு பெண் வந்து சீர்குலைக்கு போய் கிடப்பாங்க, தூக்கி காவலர் கொண்டு வரலாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கடலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம். பெண்களை வந்து ஒரு கைதி போறாரு, ஒரு கைதி கொண்டு போறாங்க, அவங்க அடிச்சு கொண்டு வராங்க, அவர் மனைவி போறாங்க, மனைவி ரேப் பண்ணிடுறாங்க. இது பெரிய கொந்தளிப்பாக வருது. தமிழ்நாடு விடுதலை படை அதை காவல் நிலையத்தை தாக்கி அந்த காவலர்களை தண்டனைக்குள்ளாங்க. இப்படி காவல் நிலையத்தில் தொடர்ச்சியான தாக்குதல் என்பது நடத்தணும். உள்ளஞ்சாவை தாக்குதல் இது பல இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தணும் தமிழ்நாடு விடுதலை. இதுக்கு பின்னாடிதான் இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா, மாலை 6 மணிக்கு மேல, சாயந்தரம் 6 மணிக்கு மேல எந்த பெண் கையையும் காவல் நிலையத்தில் வைத்திருக்க கூடாது என்ற சட்டத்தை இந்தியாவோடு கொண்டு வந்து பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு விடுதலை படை. நீங்க பழைய விஜயகாந்த் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கடைசியில் வந்த படம் பார்த்தா போலீஸ்காரர்கள் கூட அடிச்சு சொல்லுற படம். விஜயகாந்த் பாப்புலரான காரணமே என்னன்னா, அந்த காலகட்டத்தில் காவல்துறை அடக்குமுறை அதிகமாக இருந்த சமயத்தில் காவல்துறையினருக்கு எதிராக நின்று காவல்துறை அடிச்சு கொடுக்குற மாதிரி காவல் நிலையத்தை துவம்சம் பண்ற மாதிரி நடிச்சதுனால தான் விஜயகாந்த் பெரிய மாசுக்காக வந்தாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு கோபம். அதே மாதிரி அந்த காலத்தில் விஜயகாந்த் படத்தை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பெண்களோட புடவை எடுக்கிறது, பெண்களை மாணவப்படுத்துற காட்சியாக இருக்கும். உடனே விஜயகாந்த் உள்ள வருவார், போலீஸ்கார் அடிச்சு போன சாப்பிட்டு கொள்வார். ஏன் அந்த காலத்தில் மக்கள் வந்து அது கொண்டாடுறாங்க? ஏன் விஜயகாந்த் வந்து ஒரு அரசியல் தலைவராக மக்கள் ஏற்றுக்காங்க? காரணம் வந்து இந்த பிரச்சனை இருந்த பிரச்சனைக்கு படம்
இந்த பிரச்சனை உண்மையிலே தீர்த்தது யாரு? அதுதான் வந்து தமிழ்நாடு விடுதலை படைதான் அதை வந்து தீர்க்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சிறைக்கு போன தோழர்கள் 14 14 சிறைக்கு போனாங்க. தமிழரசன் 87 கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் லெனின் கொல்லப்பட்டாரு, மாறன் கொல்லப்பட்டாரு, நாகராஜன் கொல்லப்பட்டாரு. பலர் கொலை செய்யப்படுகிறார் காவல்துறையினர். அது பல பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 20-30 பேருக்கு மேல சொல்லப்படாத எண்ணிக்கை கொலை செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு வரலாறு யாருக்கு சொல்லுது? யாராவது சொல்லணும்ல. அவங்க சொந்த காசுக்காக சொந்த தேவைக்காக கொலை வச்சாங்க. நம்ம ஊர் கொலைக்காரன் பணத்தெல்லாம் வந்து பணமாக போட்டு பார்க்கணும். ஆனால் மக்களுக்காக வீடு கொடுத்தவங்களுடைய வரலாறு யாரும் சொல்வதற்கு தயாராக இல்லாத போது இதையெல்லாம் புனைவுகளாக, கதைகளாக, சம்பவங்களாக வைத்து ஒரு கதையை பின்னி அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு பெரிய துணிச்சல் ஒரு படைப்பாளிகள் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நான் சொல்வது அந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியும் பின்னாடி ஒரு உண்மை கதை, ஒரு பெரிய வரலாறு, பெரிய துயரமும். அந்த துயரத்தை கலைந்து அந்த மக்களை மீட்டெடுத்த அந்த போராளிகள் பற்றியான அந்த திரைப்படம். அந்த வகையில் தான் சொல்றேன், படத்தை வந்து ஒரு தடவை இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 2 தடவை 3 தடவை 2 தடவை 3 தடவை அந்த படத்தை வந்து நீங்க பார்த்தே அப்பதான் வந்து படத்தை பல நுணுக்கமான காட்சிகள் வந்து வைக்கணும். ஏன்னா படத்தை காட்சி ஒவ்வொரு சொல்லிட்டு போக முடியாது இல்லைங்களா? ஆனால் அது வந்து படத்தில் வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ளார சங்கம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, விவசாயிகளை சங்கமாக மாற்றுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. 2 பாடம், 2 பெரிய வரலாறு. இந்தியா தமிழ்நாட்டில் தொழிற்சங்கம் உருவான வரலாறு வந்து பெரிய 100 ஆண்டு கால வரலாறு. அதில் அதை வந்து காமிச்சிருப்பாங்க. விவசாய சங்கம் உருவாக்குறது யாருன்னா அதில் வந்து நீங்கள் கிஷோர் கேரக்டரோட கரெக்டாக கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. கிஷோர் கேரக்டர் வந்து கேட்கிற கேரக்டர் வந்து ராஜசேகர் சொல்லுவார், பெங்களூர் சொல்லுவார். அது தமிழ்நாட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டிய பிஎஸ்ஆர் வரலாறு சொல்லுவாங்க. நீ கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு படிக்கணும்னா அதில் தான் நீங்கள் படிக்க முடியும். அவர் அதில் தான் நீங்கள் சிங்கர் ஆரம்பிச்சு வரோம். இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னன்னா, பொதுவாக நம்ம ஊரில் வந்து ஒரு தத்துவத்தை வந்து பேசணும், ஒரு தத்துவத்தை எதிராக இருப்போம். ஒரு கட்சிக்காரரை பற்றி பேசணும், ஒரு கட்சிக்காரர் எதிராக இருப்போம். ஒரு போராட்ட இயக்கத்தை பற்றி பேசணும், ஒரு போராட்ட இயக்கத்தை பேசாமல் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லப்பட்டிருக்கிறது, திராவிட இயக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேருமே போராட்டம், 2 பேருமே போராட்டம். நீங்க வந்து திராவிட கழகத்தில் வந்து பெரியார் தோழர்கள் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசுறாங்க. அந்த காலத்தில் அந்த நடந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து போராடிகள் கருப்பு சேர்க்கிறாங்க. அதே போல சிறப்பு சேர்க்கிறாங்க. இந்த கூலி உயர்வுக்கும் இவர்களுடைய கணியத்துக்கு தொழிற்சங்கம் மாறுவதற்கு சிறப்பு சட்டை போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுது. அவர்கள் சுயமரியாதைக்காக திராவிட இயக்கம் போராடு, பெரியார் இயக்கம் போராடு. இன்னைக்கு நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா, கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வரணும், திராவிட இயக்கம் வரணும். இன்றைக்கு அந்த மக்கள் வந்து இருக்கும். இன்றைக்கு அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா சிவப்பொடி இருக்கும், பெரியார் சிலை இருக்கும். நம்ம ஊர் தமிழ்நாட்டில் நீங்க பாருங்க, பெரியார் பண்ணு எங்க காவியம் வளர்ந்து கேட்கறாங்க. தஞ்சாவூர் பாஷை ஊருக்கு ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை வந்து அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மீடாவது ஒரு புக்கு இருக்கு. அது வந்து இந்த பண்ணையாளர்கள் எப்படி நடத்தாங்க, ஒரு சமபதி போது வைக்கிறாங்க, சமபாவனை சாப்பிட்டு அதில் போய் சாப்பிட்டதுக்காக அந்த தொழிலாளர்கள் அடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற சம்பவம் 1960 நடந்தது. இதெல்லாம் நம்ம சமயத்தில் நம்ம காலகட்டத்தில் நடந்த வரலாறு. அதே மாதிரி புத்தக பாடத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் திருவண்ணாமலை நடந்தது. 2 வண்டியை சந்திச்சார். அவர்களை வந்து விவசாயிகளை இழுத்து கொண்டு போய் அக்ரஹாரத்தில் அந்த நிலத்து சொந்தக்காரர்களுடைய பார்க்கணும். அவர் வீட்டு வாசல்ல தூக்க கழிவு போடுவார். 2 நாளாக அந்த சாப்பாடுலாம் கிடக்கும். திருச்சி சரவண வரலாறு வந்து புத்தகம் வீட்டுருக்காங்க. 2 நாள் அங்கே கிடக்கும். அவங்க வந்து யாருக்கு வீட்டு இருக்கிறதுக்கு அக்ரஹாரம் போகிறதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்குது. அப்போ பெரியாரிய பொறுப்பாளர், பெரியாரிய மாவட்ட பொறுப்பாளர் அவர் ஆட்களை எடுத்து உள்ள போவோம், எடுத்துக்கொண்டு போய் கருப்புச்சட்டைக்காரர் உள்ள போய் அது 2 பேரையும் வீட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த விளைபொருட்களை நெல் எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுத்து மொத்தம்
இப்போ 40 வருஷம் நடந்தவங்க புத்தகம் எழுது. இப்போ இதெல்லாம் எல்லாரும் புத்தகம் படிக்கிறது இல்லை, வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட பொய் செய்திகள் வந்துட்டே இருக்கு. அதை மட்டும் பார்க்கறது வரலாறு முடியாது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் அப்பாக்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது தாத்தாக்கிட்ட கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் மாற்றினது, இன்னைக்கு எப்படி நீங்கள் ஒரு மாடல் லைஃப்ல நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்தது. அதனால நான் கேட்டேன், இதெல்லாம் ஒரு படமே புதுசாக இருக்கிற சம்பவம் எல்லாமே நீங்கள் உங்கள் தலைவரை எப்படி இதை பார்க்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு காரணமே வந்து இதில் ஒரு மாடல் மாற்றப்பட்டு இன்னைக்கு வந்துருக்கு. புதுசாக மாறுறது அர்த்தம்லாம் இல்லை, இன்றைக்கும் அது வேற வேறு வகையில் நடந்துகிட்டே இருக்குது. இந்த படத்தில் வந்து அதையெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு காட்சியை பற்றியுமே தனியாக நம்ம பேசுகிறோம். ஒரு ஆசிரியர் அவர்கள் அந்த வரலாறு அது என்னன்னா, இங்கே நீண்ட காலமாக ஒரு கதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க தமிழ் சினிமாவில். அப்போ திடீர்னு எதிர்கேள்வி கேட்டவங்க ஒரு வயல அச்சம் வந்து அதை பண்ணிட்டு ஒரு தாக்கல் கொண்டு தான் இங்கே முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு சினிமா வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை போகிறதே இல்லை. அவங்க தனிநபர் தாக்கல், அவங்க தனி குழுவாக போயிருக்கு, அவங்கள தாக்கல் தான் போயிருக்கு. இந்த குரல் அவங்க அக்செப்ட் பண்ணிருக்குன்னு தான் இந்த குரல் அவங்க அக்செப்ட் பண்ணுறது பயப்படுறது. அதனால அந்த குரல் நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த கேள்வி எவ்வளோ வந்துன்னா நீங்கள் கடைசி வருஷம் பார்க்குறீங்க இல்லையா, லேட்டஸ்ட் வருஷம் பார்க்குறீங்க. இந்த படத்தை பார்த்துருக்கோம். நீ ஒரு யங் ஜெனரேஷன், நீங்கள் ஒரு பார்வையாளராக இந்த படத்தில் எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது, எதெல்லாம் வந்து இப்படிலாம் இருந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, அது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிறீங்க படத்தில் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இந்த வில்லேஜ் வந்து எங்கள் அப்பா எப்போவுமே சின்ன வயசுலேருந்து தான் எங்கள் அப்பா எனக்கு எப்போவுமே சொல்லியிருக்காரு. அவர் வாழ்ந்தது, அவர் எப்படி வந்தார், அந்த வில்லேஜ் எல்லாம் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் படம் எனக்கு படமாவே ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த லீடர் பற்றினது, வாத்தியார் கேரக்டர் பற்றினது, என்னுடைய கேரக்டர் அப்போ அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி நான் என்னென்னலாம் நடந்திருக்கு அந்த டைம்லன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் எதுவுமே பார்த்ததில்லை, ஏன்னா நம்ம படமாக பார்த்தது தான். அந்த போலீஸ் பேசிக்கிறது அண்ட் வந்து அந்த பாதை அவங்க போவாங்கல்ல காட்டுக்குள்ள கூட்டிட்டு, அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்கள் அப்பா படிப்பார், எங்கள் அப்பா அந்த சிலர் எனக்கு சொல்லுவார் கதைகளா, இதெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, இதெல்லாம் இருக்கு. நேற்று கூட படம் பார்க்கும்போது அப்பா சொன்னதாங்க, பாரு நம்ம படமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது, பட் இப்படி ஒருத்தர் முன்னெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாரு, அவங்க எப்படி இதுவாக இருக்கிற ரெஸ்டாரண்ட், அது படமாகவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எனக்கு உண்மையில இன்னும் மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அரசியலுக்கு கூடாமல் அங்கே வந்து கீழர்கள் வீட்ட அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த நினைவுகள், பிஎஸ்ஆர் நினைவு, சீனிவாசன் அவருடைய நினைவு, இந்த போராட்டத்தின் நினைவுகள் கொண்டாடுவதற்கு நாங்கள் ஒரு தூணம் நினைவு தூணம் அமைக்கப்பட்டு அதை சுற்றி மிகப்பெரிய அளவுக்கு பெரும் கூட்டம் வண்டி கூடலாம் வந்து நாங்கள் நின்று அதை நினைவு கொண்டு சொல்கிற நாடு 24 கீழர்கள் வாய்ப்பு தான் போகல. தொழிலாளர் சங்கம் ஒரு பேனராக பிடிச்சிட்டு வருவோம். அதே மாதிரி வெற்றிமாறனுக்கு வந்து கீழத்தஞ்சை வந்து ஒரு உரைத்த அனுபவமாக ஒரு மைண்டில் இருக்குன்னு அசுரன்லையும் வந்து அதை உறுதி செய்யணும். இதுலேயும் அதே மாதிரியான இடத்துல வந்து அந்த கீழர்கள் சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சி இருக்கும். அதில் வந்து திராவிட இயக்கத்தை சேர்க்கும்போது இங்கே தமிழ் சொல்றதில் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து உழைச்சி கீழத்தஞ்சையிலிருந்து போராட்டம் விளைவாக தான் இன்னைக்கு நம்ம இங்கே இருந்து வரைக்கும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சியை முயற்சிக்கிறது இல்லையா, இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் திராவிட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம்ம நிறைய கேள்விகள் பேசலாம், கிண்டல்கள் பேசலாம். பட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்மை, அது வந்து உண்மை. அந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட அரசியல், இவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் தெரிஞ்சாலும் அந்த வழி தெரிஞ்சாலும் போகிறதுக்கான வழி தெரியும். அவ்வளோ. ஆனால் இந்த பார்த்தா அது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். விவசாய அரசியலே அதாவது கம்ப்யூட்டர் சினிமா, அதாவது இந்தியன் ஒரு சார்ந்த எல்லாமே ஆல்டர்னேட் சினிமா பண்ணுறதுக்கான வேற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சினிமாலாம் வேற ஒரு ஸ்பேஸ் பேச வேண்டிய எல்லாருமே இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் போயிட்டே இருக்கலாம். மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லோருக்கும் தெரிந்த மொழியிலேயே அதை பேச போகிறேன் கூட எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை. என்னென்ன
நான் பிடிச்சி பார்க்க அந்த அளவுக்கு எல்லாரும் விரும்ப பார்க்கக்கூட எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தை சிறப்பு நான் நினைக்கிறேன். அவர் கூட இருந்த ஆக்டர் எப்படி சொல்ல அனுபவத்துக்கு நடிகர்களை எப்படி சொல்லுங்க அந்த சீனுக்குள்ள அவங்க எப்படி போகிறதுக்கான பாட்டிலே இருக்கிறதுனால ஒரு அதே குறிப்பாக இயக்குனருடைய நேர்மை சொல்லுவோம், தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய சொல்லுவோம். அந்த கடைசி காட்சி பார்க்குறீங்க நினைக்கிறேன், அதனால சொல்லியிருக்கேன். அந்த ஜீப் லாக் ஆகி நிற்கிறது இல்லையா, அது வந்து வெறுமனே வந்து ஜீப் லாக் ஆகி நிற்கிறதாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி அந்த அப்பாவி காவல்துறை காவலர், அதாவது ஸ்டேட்டை நம்பி காவல்துறை வரணும்னு அந்த நபர் விட்டுட்டு இறங்குறது, அது கூட வந்து அந்த பிழைப்புவாதி காவலும் சேர்த்தன்மையான மோசமான காவலும் இருந்து தான் அந்த ஜீப்பை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த நுவான்ஸ் வந்து அவர் பண்ணாருன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு எப்படி செய்யக்கூடிய நிலைமையாகவும் பார்க்கலாம்னு தோணுச்சு. நீங்கள் என்ன அதை ஆக்சுவலாக திருப்பூர்லேருந்து இருக்கீங்க, அந்த மலை எங்கிருந்து இருக்கீங்க காட்சி ஒரு 50 பள்ளத்தில் போய் ஜீப்பை ஏற்றி வச்சுட்டாங்க. இந்த சைடு வந்து ட்ரெயின் வச்சு பிடிச்சிக்குவாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் இருப்பாங்க. அது அவர் கொஞ்சம் விட்டு 50 பள்ளத்தில் விழுந்துரு. நான் கேமரா சார் அந்த தடவை கேட்க முடியாது, கேமரா சார் கேட்க ஸ்டாக்காக இருக்காரு அவங்கள. அப்போ என்ன பண்ணாங்க, நான் ரொம்ப கீழே போனாங்க, எனக்கு பெல்ட் போட்டாங்க. அவர் மூணு பெல்ட் போட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு பெல்ட் போட்டாங்க, நான் பெல்ட்டோட நடிக்க முடியல. நான் வேலை செஞ்சுக்கிறேன், பெல்ட்டை சொல்லுங்க. அவங்க எனக்கு பெல்ட்டை கட்டிட்டாங்க. அது வந்து ஒரு 60 பள்ளம். அது வச்சுட்டு தான் ஆக்ட் பண்ணுறது. அந்த அந்த கமர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது எடுத்து படம் அந்த மலை ரொம்ப அழகான ஒரு மலைக்காடு இங்கே இடத்துல தமிழ்நாட்டில் இங்கே 2 இடம் வந்து முதல் இடத்துல வந்து கடவுள் பக்கத்தில் உள்ள வேலை இருக்கும். அங்கே டென்ட்டு போட்டு போய் கிடைக்கிறோம். அதான் கடவுள் முதல் உள்ள ரொம்ப தூரம் போகணும். வந்து ஒரு 2 மணி நேரம் அப்போ சின்னதாக கல்லுலாம் ஏறி போகணும். அங்கே எல்லாம் டென்ட் அடிச்சுட்டு காய்கறிலாம் நாங்களே போயிட்டு அங்கேருந்து காலையில் 4 மணிக்கு எழுதி போவாங்க. எழுதி போட்டு அப்படியே நடந்து ஏறி போவோம். இன்னொரு விஷயம் ஒன்றும் சாப்பிட்றாரு, நல்லா கையில் சாப்பாடு எடுத்துக்கிறது முடிச்சுட்டு அந்த சாப்பிட்றதுலாம் போட்டால் விலங்குலாம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டாங்க. அதனால சாப்பாடு பிஸ்கட்டு டீ போட்டு கொடுப்பாங்க. முடிச்சுட்டு 4 மணிக்கெலாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நடந்தே வருவோம். எங்களுக்கு கூட ஒரு ரூம் நடந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நடந்தாலும் எல்லாரும் நாங்கள் நடந்தே போவோம். அது பெரிய அனுபவமாக தான் இருக்குது. இந்த திரைப்படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு வந்து பல வகைகளில் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான வரலாறு சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான ஒரு அந்த அமைப்பில் ஏற்பட்ட விவாதம், அதன் அடிப்படையில் அந்த கட்சி உடைகிறது, பிரிகிறது, அதிலிருந்து அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி பிரிந்து வந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லணும்னா உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரலாறு தெரியாமல் நடந்தாது, கோட்பாட்டை பற்றியான ஒரு புரிதல். அது வந்து படத்தில் முதல் காலத்தில் வந்து நீங்கள் வந்து நியாயத்தை தட்டி வைக்கிறதுனாங்க. என்ன சொல்லணும்னா அந்த எக்ஸ்டெண்டட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா முடிவில் சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. நம்ம அதிகாரத்தை கேட்க வரைக்கும் நம்ம வந்து சொல்கிற வீட்டுக்குலாம் போகணும் அப்படிங்கிறத சொல்லுவீங்க. இப்போ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த பவர் கார்ட்ஸ் அப்சர்வ் பவர் கார்ட்ஸ் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக அந்த போலீஸாக பண்ணி கரெக்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த கர்வ் இந்த பார்க்கறதுக்கான முழுமையை வந்து கூட கொஞ்சம் சொல்லிட்டாரா, முன்னாடியே தெரியுமா, அல்லது இது படத்தில் வந்து வளர்ந்த விஷயம்? என்னன்னா போலீஸ் கதாபாத்திரம் வந்து திருப்பி எங்கிட்ட இருக்கு. நான் காக்கிச்சே வேற 12 வருஷம் போலீஸ் காக்கிச்சே வேற வெளியில் வந்தேன். சினிமாவில் வந்து நான் அதிகமான காக்கிச்சே போகிறேன். நான் முதல் கதை வந்து உண்மையிலே
நடிச்சுட்டு இருந்தனால அங்கே வந்து என்ன அப்படின்னா அவங்க கடவுள் வச்சுக்கல எனக்கு வந்து அப்படின்னு சரி போட அப்படின்ட்டாரு. அப்புறம் கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அமுதன் ஒரு இசை பண்ணாரு. ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். எனக்கு ஒரு மாதிரி போலீஸ் நம்ம பாசிட்டிவ் போகணும் பாசிட்டிவ் கேரக்டர்லாம் அந்த படத்தை வந்து நினைச்சேன். முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுன்னா செகண்ட் பார்ட் வந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டாரு ஒரு கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு. அப்புறம் நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் படத்தை ஒப்புக்கிட்டே இருக்கேன். அப்படியே ஓடிட்டே இருப்போம், நடிக்கிறத பார்த்துட்டே இருப்போம். டக்கு ஒரு நாள் கொண்டு நடிவாங்க அப்படின்ற உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் இருப்போம். அந்த ப்ராக்டிஸில் தான் இது வந்துச்சு. இந்த கேரக்டர் இப்படி வரும் இப்படி நடிக்கும் எதுவுமே எப்படி என்ன எனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. நடிகர்கள் வந்து முன்னபடி கேரக்டர் பண்ணாங்கன்னு அப்படியே வந்தால் கூட அந்த கேரக்டர் சேஞ்ச் இருக்கு. அதனால அந்த கேரக்டர் மனப்பாடம் பண்ணுறதே இல்லை. சரி அங்கே ஏதாவது சொல்லுவதை கேட்டு நடிப்போம் அப்படிதான் எல்லாருமே உள்ள வருது. அப்போ உள்ள போய் சரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இல்லைனா ஓடித்தாரு. ஃபுல்லாக முடிவு எடுத்துருந்தாரு. அப்புறம் அவர் தான் முடிவு எடுத்து சொன்னார். அவர் தான் சிவன் பண்ண சொன்னார். அதோட என்னன்னா அந்த கிழமை நான் நடந்து வருவது கடைசியாக சாதாரணமாக நடந்து வரேன். வந்தவொடனே அவர் சொல்கிறாங்க இல்லை சாதாரணமாக வரக்கூடாது, ஒரு மாதிரி வரணும்னா நீ கேப்பை கட்டிட்டு முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பணம் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. அது மட்டும் தான் அந்த கேப்பை கட்டிக்கிட்டு வேறு ஃபஸ்ட்டு அப்படி வருவேன். அது என்னன்னா அன்னைக்கு அவர் சொல்லுவாங்க அப்படியே கேட்டு நடிச்சது தான். மற்றபடி அதே சொன்னாங்க. அது அவரோட சக்ஸஸ் தான். எங்களுக்கு வந்து நிறைய சினிமாவில் வெற்றிமாறன் வந்து எப்படி சிந்திப்பார், எப்படி இயக்குவாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயமா சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறத கேட்டேன். உங்களுக்கு கூட இது கோவில் வேட்டையெல்லாம் கேட்ட தனி வேலையாக சொன்னாரா, எப்படி வந்து நினைப்போம் பார்த்ததை பற்றி சொன்னாரா இல்லையா? இல்லை எனக்கு ஒன்றுமே எனக்கு இப்போதே ஒரு 8 முறைக்கு ஆசை போச்சு. விட்டுருவாரு எப்படியாச்சும் விட்டுருவாருன்னா நினச்சி அதை இத்தனைக்கு ரொம்ப பழக்காங்க. விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் போன டிசப்பாயின்ட் இவர் விட்டுருவே பட் அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷாட் அடிக்கணும். அப்போ மாஸ்டர் தான் 2 தடவை அடித்தேன். மாஸ்டர் சொன்னார் இப்படியே அடிச்சுட்டே இருக்கேன். அடிச்சு பேர் நான் இவன் அடிக்கிற ஒரே ஷாட்டில் முடிச்சுருங்க அப்படின்னு சொன்னார். கேட்டேன் அடிச்சு ஒரே ஷாட்டில் முடிச்சுருங்க. ஓகே அடிச்சாரு. 2 சுற்று அடி நல்லா 2 சுற்றுல போட்டு கீழே விடலாம். அப்போ சொன்னா அதே பசங்க கிடைக்காத வீட்டில் அதே சரி அடிச்சுவாங்க. முதல்ல 2 வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. பீட்ரைன் சார் தான் மாஸ்டர். என்னமாண்டே அவனை அடிக்காம என்ன பண்ணினாரு அப்படின்னு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி ஒரு நடிச்சு காமிச்சாரு. அஞ்சு முடி கையில் வந்துருச்சு அப்படின்னு என்னப்பா தம்பி ஒரே அடி வாங்கிக்கிறேன் உண்மையிலே இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன் இன்னும் எழுத முடியலாம் அப்படின்னு நான் அடிச்சிருக்கேன். அந்த அடிச்சதுக்கப்புறம் தான் பட் இந்த இடத்துல நான் சொல்லணும், நான் ரொம்ப நாள் கழிச்சு அதெல்லாம் பார்க்குறேன். அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் கேமரா வச்சுட்டு போயிடுவாங்க. 2 பேர் தான் தனியாக பேசணும், வேறு வழி கேட்குறது பேருக்குள்ள. அப்போ அன்னைக்கு உங்களால ஞாபகம் அப்பா என்ன சொன்னது, உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீ கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் அவர் நீ சொல்லுவீங்க. நான் சொன்னது காலையில் வெற்றியில் சொன்னேன். அந்த கிணறு ரொம்ப நினைச்சிருக்காங்க ஒரு ஹீரோ கட்டியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அப்படியே போனேன்னு சொல்லலாம். சார் ஆக்சுவலாக பயங்கரமாக நடிப்பார். வெற்றி சார் சூப்பராக நடிப்பார். வெற்றி சார் நடிச்சது தான் நான் ஃபுல்லாக இது பண்ணேன். பட் அந்த டைலாக் பேசும்போது தான் போய் இதெல்லாம் நம்ம பேசுகிறோமான்றது எனக்கு ஏதாச்சும். மற்றபடி எனக்கு வேற எதுவுமே ஏன்னா பொண்டாட்டி இருந்ததே எனக்கு போனது எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா பேசினா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நானும் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னா ஒய்ஃப் சொல்கிறீங்க எப்படி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. என் சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கல்யாணம் நடந்ததுன்னு தெரியும். அவ்வளோ சின்ன வயசுல நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நான் வந்து நடிக்க தான் கலந்து இருந்தது. டப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் இதுதான்
அந்த என்டையர் சீக்வன்ஸும் படத்தில் வரணும்னு நினச்சிருந்தேன். எதிர்பார்த்தீங்கன்னா நான் படத்துல வந்தா போதும்னு நினைச்சேன். ஏன்னா இது நம்ம இது கதையே கிடையாது, வாத்தியாருடைய கதை. நம்ம ஒரு பார்த்தா அதில் வரோம், எடிட்டில் போயிட போது நம்ம எவ்வளோ அடி வாங்கிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வரைக்கும் சார் படத்தில் எடிட்டே என்னன்னா அதனால நம்ம எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் சார் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 15 நாள் போச்சு. ஏன்னா கிளைமேட் செட் ஆகல, ரொம்ப மழை, அந்த இடத்துல பாம்பு தேவைலாம் நிறைய வரும். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுகிட்ட நினச்சிக்கிட்டு இந்த கிணத்துல வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவேன். வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம். நாங்கள் உட்காந்து இந்த இடத்துல பாம்பு வந்துருக்கு, யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் போயிட்டு வரும்போது சார் வீட்டுக்கு போவோம் சார் அப்படின்னு. ஏன் அந்த பாம்பு இருக்குது சார், அக்கேஜோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு. அப்போது அந்த ஃபைட் போயிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபைட் குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக. அப்போது சார் சொன்னார், கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் லைட்டாக சிரித்தேன், வாயில் வரத்துல முடிச்சிருக்கேன்னு நான் சொல்ல முடியாமல். பட் எவ்ரி டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்து சின்ன வயசில் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசா பிஜிஎம் பாடிட்டு சுற்றிட்டு இருந்த பையன் தான். உண்மையிலே எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அங்கே நடிச்சுட்டு இருக்கோம்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து இது தேட்டரில் எப்போ வரும்ன்றதான் என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஹாப்பி. நான் ஒரு கேள்வி